ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாப்பா 2 பேரையும் டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். பாப்பாவுக்கு கிளாஸ் இருந்துச்சு. சரி, ஏன் கிளாஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட போனேன். ஆனால் பாப்பாவோட ஃப்ரெண்டும் வந்துட்டா. இந்த ஏரியாவில் லாஸ்ட் வீடு தான் அந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வீடு. அதனால் நான் பாப்பா மேலே மாடி ஏற வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் வந்துட்டேன். இப்படியே வந்துட்டு எங்கூட வேலை செய்கிறாங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேர் அவங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டோம். இது நம்ம ஃபஸ்ட்டே இந்த கோயில் வீடியோ போட்டிருக்கோம். கும்பாபிஷேகம் அப்போ போட்டிருக்கோம். முருகர் கோயில், தங்கமலை முருகர். நாங்கள் மலைக்கு ஏறும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:45 to 7 மணிக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் மலையில் நின்று இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் இருட்டியாச்சு. ஆனால் வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பளிச்சுன்னு தெரியுது. தூரமாக தெரியுது பார்த்திங்களா மலை. அதுதான் சென்றாய பெருமாள் கோயில். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்க. எல்லோரும் நீங்கள் எந்த ஊர்னு கமெண்டில் கேட்குறீங்க. எங்கள் ஊர் வத்தலக்குண்டு. கண்டிப்பாக தங்கமலை முருகரையும் பார்க்கணும், நீங்கள் பெருமாளையும் பார்த்துட்டு போங்க. அந்த சூரியன் பார்த்திங்களா அப்படியே எப்படி மறையுதுன்னு, அந்த மறையிற டைமில் போகும் அந்த இடத்துல பார்க்கவே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோலாம் எடுத்தேன். மேலே போய் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் மேலே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு தான் வந்தோம். போனோடனே விநாயகர் இருந்தார் முதல்ல. எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் உள்ளே போகணும். அதனால் நாங்களும் விநாயகரை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு நிதானமாக போய்க்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் தானே கோயில், பக்கத்தில் தான் வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். இருட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த கோயிலில் வெளிச்சம் ரொம்ப அமைதியாக, அது கீழே இருக்க இடம் பூராமல் இருட்டுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை அங்கங்கே பார்க்கும்போது அழகாக வெள்ளி புத்தா மாதிரி இருந்துச்சு. வரும், நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நான் முருகரை நின்று பொறுமையாக பார்த்துட்டு தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு வரிசையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கிட்ட போய் ரொம்ப பக்கமாகவே அழகாக பார்த்தோம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்னே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தோம். நீங்களும் பாருங்கள் எங்கள் ஊர் முருகரை எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். நல்லா அழகாக ராஜ அலங்காரத்தில் இருக்கார். நீங்களும் வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நினச்சது நடக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்களும் முருகரை நேரில் பார்த்துட்டு போங்க. அப்புறம் முருகரை நின்று 2வது டைமும் போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் போய் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் 2வது டைம் போயிட்டேன். மறுபடியும் கூட்டம் குறைஞ்சோன்னே திருப்பி நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயே வேல் வச்சுருந்தாங்க. உயரம் மனுஷன் நல்ல வேலு. அந்த வேலையும் பார்த்தலான்ட்டுன்னு கொஞ்சம் சின்ன மலை தான், ரொம்ப பேசுகிறலாம். கோயில் ஒட்டியே தான் இருக்குது. ஒரு 2 செகண்ட் மேலே ஏறுற மாதிரி போய் வேலையும் பார்த்துட்டு அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே இருட்டுக்குள்ளே கீழே போகிறான் பாருங்கள், நல்லா வெள்ளி புத்த மாதிரி அழகாக இருக்கும். பின்னாடியே ஒரு குட்டி முருகர் வந்தார். அவரையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள்.